பனித்துளிகள் மே 4 2025. உடைக்க முடியாத விசுவாசம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. தங்களது முதற் பிறந்த மகன் மனநலம் குன்றியதாக, அதாவது ஆட்டிசம் உள்ளவராக மருத்துவர்கள் கண்டறிந்த பின்னர் மனநலம் குன்றிய குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பராமரித்து வாழ்க்கையை எதிர்கொள்வதை எண்ணி ஒரு இளம் தம்பதியினர் துக்கம் அடைந்தனர். தங்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தங்களின் அன்பிற்கினிய மகனின் எதிர்காலத்திற்காக அனுசரித்து கொள்ள எதிர்கொண்ட போராட்டங்கள். உடைக்கப்படாத விசுவாசம் என்ற புத்தகத்தில் டயான் என்பவர் எழுதுகிறார். எனினும் இந்த வேதனையான செயல்முறையின் மூலம் அவர்களுடைய கோபத்தையும் சந்தேகங்களையும் பயங்களையும் தேவனால கையாள முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்களின் மகன் வாழ வயது அடையும் போது டயான் தனது அனுபவங்களை பயன்படுத்தி சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளின் பெற்றோரை ஊக்குவிக்கிறார். தேவனின் உடைக்க முடியாத வாக்குறுதிகள், வரம் பெற்ற வல்லமை மற்றும் அன்பான விசுவாசத்தை பற்றி அவர் மற்றவரிடம் கூறுகிறார். ஒரு மரணம், ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கையின் ஒரு வழி அல்லது ஒரு பருவத்தை நாம் அனுபவிக்கும் போது அதை குறித்து துக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு அனுமதி அளிக்கிறார் என்று டயான் மக்களுக்கு ஊக்கமளிக்கிறார். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவனுடைய மக்கள் அவரை என்றென்றைக்கும் நம்பலாம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியுடன் நம்மை நிலைநிறுத்த முடியும். அவரது மாறாத தன்மையை மையமாக கொண்டு சிக்கலான காலங்களில் அவரை நோக்கி கூக்குரலிடுவது நம் நம்பிக்கையை புதுப்பிக்கிறது. வசனம் 15 கூறப்படுகிறது. எந்த ஒரு இழப்பு, ஏமாற்றம் அல்லது கடினமான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் போது அவரிடம் நாம் உண்மையாயிருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய மாறி வரும் உணர்ச்சிகளையும் கேள்விகளையும் அவரால் கையாள முடியும். அவர் நம்முடன் இருந்த நீடித்த நம்பிக்கையுடன் நம் ஆவிகளை உயிர்ப்பிக்கிறார். நம் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைந்து வருவதைப் போல நாம் உணரும் போது கூட தேவனால் நம் விசுவாசத்தை உடைக்க முடியாததாக மாற்ற முடியும். வாழ்க்கையின் பிரச்சனைகள் பெருகும் போது அதை பற்றி தேவனிடம் உண்மையாக இருப்பதற்கு நீங்கள் எப்போதாவது போராடி இருக்கிறீர்களா? உங்களின் கனவு அல்லது எதிர்பார்ப்புகள் தகர்க்கப்பட்ட போது அதை சமாளிக்க தேவன் உங்களுக்கு எப்படி உதவினார்? ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்குரிய சோதனையை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவருக்கும் இந்த வாரத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.